அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீண்டும் வரப்போகிறோமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட நல்ல நாமத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிற யாவரை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நல்ல ஒரு விசேஷமான, நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்புல பேசும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். சில நேரங்களில சில காரியங்களில ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன என்கிறதை நாம் அறிந்து கொள்வதில்லை. இன்றைக்கும் கூட சில நேரங்களில் நம்மை குறித்து ஆண்டவர் சில காரியங்களில் அதிருப்தியா இருக்கிறார். எந்தெந்த காரியங்களில இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திருடுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. என்னடா நாங்க எங்க திருடுறோம், எங்களை பார்த்து திருடுறீர்கள் நீங்க சொல்றீங்களா? நோ 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 நோ. உலக பிரகாரமாய் பார்க்கிற திருட்டு காரியங்கள் அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சில காரியங்களை, ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனையாய் சில காரியங்களிலே நீங்கள் செய்யும்படிக்கு அவர் விரும்புகிறார், சொல்ல விரும்புகிறார். எந்தெந்த காரியங்களை நாம் திருடி கொண்டிருக்கிறோம், எந்தெந்த காரியங்களிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சில திருடுகளை குறித்து, அதாவது நாம் எந்தெந்த காரியங்களிலே நாம் தவறுகிறோம் அதுதான் அடையாளம். தவறாக நினைக்க கூடாது. எந்தெந்த காரியங்களில் நாம் தவறுகிறோமோ அதுதான் திருடு என்கிற ஒரு தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. முதலாவது எதை நாம் திருடுகிறோம்? முதலாவது தேவனுடைய நாளை திருடுகிறோம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாளை திருடுகிறோம். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நாளை நாம் அநேக உலக காரியங்களுக்காக நாம் என்ன செய்கிறோம், எடுத்து திருடி நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுயத்திற்காக, நம்முடைய காரியங்கள் வாய்க்குவதற்காக, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக, அல்லது நாம் விரும்புகிற காரியங்களை செய்ய வேண்டும் அல்லது போக வேண்டும் என்கிறதற்காக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாளை நாம் திருடி கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் உலக பிரகாரமாய் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாளை நாம் என்ன செய்வதில்லை, கொடுப்பது இல்லை. இதை குறித்து தேவன் மனவேதனைப்படுகிறார். இரண்டாவது நாம் எதை திருடுகிறோம்? தேவனுடைய பணத்தை திருடுகிறோம். தேவனுடைய பணத்தை திருடுறதுனா என்ன? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்திலே நாம் என்ன செய்கிறோம், கை வைக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒரு சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாம் தசம பாகத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோம். அளவுக்கு மீறி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த காரியங்களிலே உண்மையாக நாம் என்ன செய்வதில்லை, அதை நாம் கர்த்தருக்கு கொடுப்பது இல்லை. அவற்றிலே நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். குறைவை நாம் என்ன செய்கிறோம், வைக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிறது என்ன? கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லிதான் ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். தேவனுடைய பணத்தை திருட வேண்டாம். மூன்றாவது, தேவனுடைய நேரத்தை திருடாதீர்கள். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. இன்றைக்கு அநேக காரியங்களில் நாம் அவசரப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு இன்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை இப்படித்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கிறோம், ஆண்டவர் இந்த காரியத்தை இப்பொழுதே செய்தாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை, நேரத்தை நாம் என்ன செய்கிறோம், திருட நாம் என்ன செய்கிறோம், அதை குறித்து நாம் திருடுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுது செய்வாரோ அப்பொழுது செய்யட்டும் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்துல காத்திருங்க. கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது ஆசீர்வாதமாய் இருக்கும். நான்காவது பாருங்கள், தேவனுடைய மகிமையை திருடக்கூடாது. தேவனுடைய மகிமையை பாருங்க, ஏரோது ராஜா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவன் செலுத்தாதபடியினாலே ஆண்டவர் அவனை அடித்தார். இன்றைக்கு சில காரியங்களிலே ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது, சில கனமான ஸ்தானத்திற்குள்ள கொண்டு போகும் பொழுது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுப்பது இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் செலுத்துவதில்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரே, என்னால ஒன்றுமில்லப்பா, எல்லாம் உம்மாலே தான் ஆண்டவரே. இந்த கிருபை ஆண்டவரே, எல்லாம் உம்மால வந்த கிருபை ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதங்கள், இந்த நன்மைகள், இந்த வாய்ப்புகள், இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் உம்மால வந்தது என்று சொல்லி நீங்கள் கர்த்தர் சமூகத்துல நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் இன்னும் உங்களை மகிமைப்படுத்துவார். அநேகர் இன்றைக்கு ஆண்டவருடைய மகிமை என்ன செய்கிறார்கள்,
திருடி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தை சிலர் என்ன செய்கிறார்கள்? திருடுகிறார்கள். ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? என்னுடைய வசனத்துல கொஞ்சமும் என்ன செய்யக்கூடாது? ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய காரியங்களுக்காக, சுயத்திற்காக, தன்னுடைய சுயபோ ஆசைக்காக ஆண்டோட வசனத்தை தனக்கு சாதகமாக, தனக்காகவே என்ன செய்கிறார்கள்? மாற்றிக் கொள்கிறார்கள். ஊழியக்காரர்கள் அநேக நேரங்கள் இந்த தவறை செய்கிறார்கள். எந்தெந்த நபர்களை கடிந்து கொள்ள வேண்டுமோ, எந்தெந்த நபர்களுக்கு சில காரியங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டுமோ, எந்தெந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அல்லது உணர்த்த வேண்டுமோ, அந்த காரியத்தை அந்த நபர்களுடைய விருப்பத்திற்காக மாற்றி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன செய்கிறதில்லை? உணர்த்துவதில்லை, சொல்லுவதில்லை. சுயத்திற்காக ஆத்துமாக்கள் போய்விடுவார்களே, அல்லது இந்த நபர்கள் என்ன நினைப்பார்கள், அல்லது இந்த நபர்கள் மறுபடி வரமாட்டார்கள், அல்லது இந்த ஆசீர்வாதம் நமக்கு தராமல் போய்விடுவார்களே என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை திருடி கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையாய் சொல்லுங்கள். அந்த வார்த்தையின் மூலமாக உங்களை கர்த்தர் பிழைக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆத்துமாக்களை திருடாதிருங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, மனுஷர்களை திருடாதீர்கள். தேவ பிள்ளைகளே, மனுஷரை எப்படிங்க திருட முடியும்? இன்றைக்கு பாருங்கள், ஆத்துமாக்களை திருடுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஒரு சபையில ஆண்டவர் நிலைநாட்டி வைத்திருப்பார் என்று சொன்னால், ஒரு சில நபர்களை நிலைநாட்டி வைத்திருப்பார் என்று சொன்னால், அந்த நபர்களை ரகசியமாய் தொடர்பு கொண்டு இந்த சபைக்கு வாருங்கள், அந்த சபைக்கு வாருங்கள், அல்லது அங்கே போங்கள், இங்கே வாங்கள் என்று சொல்லி அவருடைய இருதயத்தை குழப்புகிற சில கூட்டம் உண்டு. ஆத்துமாக்களை திருடுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஆத்துமாக்களை திருடாதிருங்கள். ஆண்டவர் எந்தெந்த சபைக்கு, எந்தெந்த ஊழியக்காரர்கள் எந்தெந்த ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஆத்துமாக்கள் அங்குதான் இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களுடைய வேதனைக்கு ஆளாகாதிருங்கள். இன்றைக்கு ஊழியங்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். சபையில நிலைத்திருக்கிறவர்களை அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர விடுங்கள். இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறு, ஆத்துமாக்களை திருடி கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட திருடுகள் அநேக இந்த உலகத்துல மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சபைகளில, ஆவிக்குரிய வீடுகளில, ஆவிக்குரிய குடும்பங்களில, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட திருடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, நீ உண்மை உள்ளவனாய் இருப்பாய் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துல நான் திருடி கொண்டிருக்கணும், இப்படிப்பட்ட சூழல்களில் திருடி கொண்டிருக்கணும், அந்த காரியங்கள் எல்லாம் விட்டு விலகி நான் கர்த்தருக்குள் மகிமை உள்ளவனாய், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தருக்காய் நின்று, கர்த்தருக்காக நான் ஆத்துமாதாயம் பண்ணி, ஆண்டவருக்காய் நான் நிற்கும் பொழுது, ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? என்னோட சேர்ந்து ஜெபிங்க பார்க்கலாம். மகா இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்டது போல எந்த காரியத்திலும் நாங்கள் திருடர்களாய் இராதபடிக்கு கர்த்தருடைய பார்வையில உண்மை உத்தமும் உள்ளவர்களாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பார்வையில நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், எந்த குறைவும் இல்லாதவர்களாய் உமக்காய் நாங்கள் நின்று உமக்காய் ஊழியம் செய்ய, உமக்காய் நாங்கள் வைராக்கியம் என்று கர்த்தருடைய பரலோக ராஜ்யம் நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் அப்படியே செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால நீர் பொறுப்படுத்துகளும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.